அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அன்னைக்கு அடுத்து திரும்ப நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். இது இப்போ மாற்றின சிலபஸ் அடிப்படையில் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வர முடியல. ஆனால் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கிளாஸஸ் இருக்கும். என்ன கிளாஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன மாதிரியான கிளாஸஸாக இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த ரிட்டன் பை ஜேடி அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்செப்டாக இனிமேல் இருக்கும். இந்த ரிட்டன் பை ஜேடிங்கிற இந்த கான்செப்டில் ஒரு 2-3 கண்டென்ட்டை ரொம்ப டீட்டெயில்டாக கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு ஒன்று, தனிநபர் சத்தியாகிரகம், இந்த ரெண்டுத்தை பற்றின, ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் தான் சம்பந்தம். அது நடந்ததுனால தான் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஆகஸ்ட் சலுகை வந்ததுனால தான். ஸோ அதனால தான் அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி இது வெறும் ஜிஎஸ்க்கு மட்டுமான்னு கேட்டால் இல்லை. மேக்ஸ், தமிழ், அதுக்கப்புறம் ஜிஎஸ், இது எல்லாத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன முக்கியமான கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து இந்த ரிட்டன் பை ஜேடிங்கிற கான்செப்ட்ல டீடைல்டா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள இந்த வீடியோ முடியும். ஆனா கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இல்லாத நிறைய சோர்ஸும் இதுல கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஒரு குரூப் 2 பிரிலிம்ஸ், குரூப் 4, குரூப் 1க்கு கூட இதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கண்டென்ட்டை நான் டீடைலா எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி இனிமேல் தொடர்ச்சியா உங்களுக்கு இந்த ரிட்டன் பை ஜேடி அப்படிங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்க்ளூடு தமிழ், மேக்ஸ். ஓகேவா? நான் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் முடிஞ்சு இல்லை இந்த வாரத்துல இருந்து நான் இந்த ரிட்டன் பை ஜேடிலேயே சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ ஒரு ரூட் சம் இருக்குன்னா அந்த ரூட் சம் மட்டும் ஒரு 4 சம் எடுத்து ரிட்டன் பை ஜேடியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கறது இதுதான். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய லென்த் வீடியோ நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. யூனிட் 8 இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் 11th 12th நம்ம முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை லென்த்தாக நான் எடுத்து முடிச்சிருக்கேன் ஒரு சிலபஸாக. ஆனால் சின்ன கண்டென்ட்டை ஒரு அரை மணி நேரத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலோடு உங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி நான் நடத்துகிற இந்த கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் வீடியோ முடியும் போது சொல்லிடுவேன். ஓகேவா? அப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்குறோம், அதை டீட்டெயில்டாக பார்க்குறோம், இது ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ ஒரு கிளியராக ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்குள்ள இந்த 2 கண்டென்ட்டும் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிரும். ஏன்னா இனி வரக்கூடிய தேர்வுகளில் நம்ம வந்து தெளிவா புரிதலோட படிச்சா மட்டும்தான் இனி வரக்கூடிய காம்படிஷன்ல நம்மளால நிக்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு, ஸோ இதுக்கப்புறமும் நம்ம தெளிவு இல்லாம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி இந்த ரிட்டன் பை ஜேடிங்கிற கான்செப்ட்ல இனிமே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் சின்ன சின்ன கண்டென்ட் எடுத்து டீடைல்டா நான் வீடியோ போடுவேன். ஓகேவா? சரி சார், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஆகஸ்ட் சலுகை. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1940 ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை அப்போதைய வைசிராயாக இருந்த லின்லித்கோ அப்படிங்கிறவர் வழங்கி இருப்பாரு. ஆனா அதை காந்தி, நேரு போன்றவர்கள்லாம் மறுத்து ஒரு போராட்டத்தில் இறங்கியிருப்பாங்க. சரி, அப்படின்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபர்னா என்ன, ஆகஸ்ட் சலுகைனா என்ன, ஃபர்ஸ்ட் அது எதனால கொடுக்கப்பட்டுச்சு, இந்த டீட்டெயில ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா பார்த்துட்டு, இந்த ஆகஸ்ட் சலுகை அறிவிக்கப்பட்டதன் விளைவுதான் தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னே ஒன்று உருவானுச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கு. ஸோ கிளியரா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ முடியும் போது இதோடைய முழுமையான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆகஸ்ட் சலுகைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு கிளியரா நான் சொல்றேன். இந்த ஆகஸ்ட் சலுகை அப்படிங்கிறது எதனால உருவாக்கப்பட்டுச்சு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம்ம நாட்டில் ஏற்படுத்தினுச்சுன்னு. அதுவும் குறிப்பா சொல்ல போனா 2ஆம் உலகப்போர் 1939 ஆரம்பிச்சு 1945 வரைக்கும் 2ஆம் உலகப்போர் அப்படிங்கிற ஒரு உலகப்போர் நடந்துச்சு. இந்த 2ஆம் உலகப்போர்ல தான் இது வரைக்கும் அதிகமான மக்கள் இறந்தது. இந்த போர்ல தான். அது என்ன கணக்குன்னு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் இந்த 2ஆம் உலக போர்ல இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் சொல்றாங்க. அப்ப எப்படி இந்த போர் நடந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா இந்த 2ஆம் உலக போர் அப்படிங்கிறது அச்சு நாடுகள், நேச நாடுகள் அப்படின்னு 2 பிரிவாக பிரிஞ்சு இந்த நாடுகள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அதுல பங்கேற்று 2 பிரிவாக பிரிஞ்சு இதுல சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுதான் 2ஆம் உலக போர். அதுல ஜெர்மனி, ஜப்பான்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, இத்தாலிலாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இங்கிலாந்து, இவங்கெல்லாம் ஒரு பக்கம், ரஷ்யா, இவங்கெல்லாம் ஒரு பக்கம். ஸோ தேச நாடுகள், நேச நாடுகள், அச்சு நாடுகள் 2ஆ பிரிஞ்சு 2ஆம் உலக போர் பயங்கரமான ஒரு இதுல நடந்துச்சு. மக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 7 கோடி பேர் இறந்ததாக ஒரு தகவலும் சொல்லுவாங்க. இப்படி நடந்த இந்த 2ஆம் உலக போர்ல அப்போ காலகட்டம் என்ன? 1939. அப்ப 1939 நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்ற நாடா? கிடையாது. நம்ம யாருக்கிட்ட இருந்தோம்? பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் ஒரு காலனி ஆதிக்கத்தில் இருந்த ஒரு நாடு தான் நம்ம இந்தியா. அதாவது இந்தியா சுதந்திரம் பெறாமல் ஆங்கிலேயருக்கு கீழே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த 2ஆம் உலக போர்ல பிரிட்டிஷ்காரங்க
அவங்க இரண்டாம் உலக போர்ல சண்டையில ஈடுபடும் போது ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்றாங்க. என்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இந்த இரண்டாம் உலக போர்ல எங்களுக்கு இந்தியா ஆதரவாக இருக்கும், அவங்களோட ஆதரவுடன் நாங்கள் எதிர்கொள்வோம் எங்களோட சண்டையை அப்படின்னு ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்றாங்க. ஆனால் இந்தியா அது அனுமதியை கொடுக்கல. அதாவது எங்களை கேட்காம நீங்க எப்படி எங்களை இன்வால்வ் பண்றீங்க, எங்களை கேட்காம எப்படி நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இந்த இரண்டாம் உலக போர்ல அப்படின்னு நீங்கள் அறிவிப்பை வெளியிட்டீர்கள். நாங்கள் ஒருபோதும் இந்த சண்டைக்கு ஆதரவு கொடுக்கல. இரண்டாம் உலக போரில் நாங்கள் பிரிட்டிஷுக்கு ஆதரவு கொடுக்கல. ஆனா நீங்க எப்படி நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லி நீங்க அறிவிச்சீங்கன்னு சொல்லி அப்போதைய இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தலைவர்களாக இருக்கட்டும், காந்தி, நேரு, அப்ப இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்க்ளூட் முஸ்லீம் லீக்கும் அதை ஏத்துக்கல. இவங்க எல்லாருமே அதை கேட்கறாங்க, எப்படி எங்களை கேட்காம நீங்க அறிவிச்சீங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஒரு தகவலை பதிவு பண்றோம். அப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது இந்தியாவுடைய ஆதரவை நம்ம பெற்றே ஆக வேண்டும். இந்த இரண்டாம் உலக போரில் நாம் ஈடுபடுவதற்கு நாம் இந்தியாவுடைய ஆதரவு நமக்கு கண்டிப்பா வேணும். ஆனா இந்தியர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது, இந்தியர்களுக்கு ஆதரவாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அப்போதைய இந்திய வைசிராயாக இருந்த லின்லித்கோ அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்றாரு. என்னன்னா, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை ரிலீஸ் பண்றாரு இந்தியர்களுக்கு. அது என்னைக்கு ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா 1940 ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறத அப்போதைய இந்திய வைசிராயாக இருந்த இந்த லின்லித்கோ அப்படிங்கிறவர் அறிவிக்கிறாரு. இந்த ஆகஸ்ட் சலுகையை என்னைக்கு, 1940 ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இது ஆகஸ்ட் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதனால் இதற்கு பெயர் ஆகஸ்ட் ஆஃபர் என்று அழைக்கப்படும். சரி, எப்ப இவர் வைசிராயாக இருந்தாரு, 1939 இருந்து 1944 வரைக்கும் இந்திய வைசிராயாக இருந்தவர் இந்த லின்லித்கோ தான். சோ அந்த காலகட்டத்தில் தான் இரண்டாம் உலக போர் வெடிச்சது. அந்த இரண்டாம் உலக போர்ல தான் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு நம்ம இந்தியா ஆதரவு தர்றாங்கன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதை ஆப்போசிட் பண்ணி இந்தியாவை நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலங்கிறாங்க. அப்ப இந்தியாவை எப்படியாவது ஆதரவு கொடுக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்தியாவுக்கு ஃபேவரா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதோட விளைவாக அப்போதைய இந்திய வைசிராயாக இருந்தவர் தான் இந்த லின்லித்கோ. அவர் இந்தியர்களுக்கு ஃபேவரா ஒரு சட்டத்தை ரிலீஸ் பண்றாரு. அதுக்கு பேர் தான் ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் ஆஃபர். 1940 ஆகஸ்ட் 8ஆம் தேதி அறிவிக்கிறார். அதனாலதான் அதுக்கு பேர் ஆகஸ்ட் ஆஃபர். சரி, ஓகே சார், ஆகஸ்ட் சலுகை அறிவிச்சிட்டாங்க. அப்படின்னா ஆகஸ்ட் சலுகைனா என்ன சார், ஏன் அந்த ஆகஸ்ட் சலுகை நமக்கு ஃபேவரா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை அறிவிச்சா நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பிரிட்டிஷ்காரங்க எப்படி நினைச்சாங்க, அப்படின்னா இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும். அதுக்கான பதிலையும் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த ஆகஸ்ட் அறிவிப்பின் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் ஆதரவை இரண்டாம் உலக போரில் பெற முயற்சித்தனர். இந்த ஆகஸ்ட் சலுகையை நாம் அறிவித்தால் இந்தியா நமக்கு இந்த இரண்டாம் உலக போரில் ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் தான் இந்த லின்லித்கோ அப்படிங்கிறவரு இதை அறிவிக்கிறார். சரி, அப்ப ஆகஸ்ட் சலுகைனா என்ன, இதை பார்த்தா இந்தியர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஏன் நினைச்சாங்க, அப்படி இதுல என்னதான் இருக்கு, சரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஆகஸ்ட் சலுகையில என்னென்ன ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், இந்தியாவுக்கு டொமினியன் வழங்கப்படும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் இந்த ஆகஸ்ட் சலுகையில அறிவிக்கிறாங்க. சரி சார், இந்தியாவுக்கு டொமினியன் இருக்காங்களே, டொமினியன்னா என்ன? டொமினியன் அப்படின்னா ஒரு வகையான சுதந்திரம். அது என்ன ஒரு வகையான சுதந்திரம் அப்படின்னா, முழுமையான சுதந்திரம் கிடையாது. ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் நாம் சுதந்திரமாக இருக்கலாம், அதுக்கு பேர் தான் டொமினியன். ஆனா நம்ம கேட்கறது என்ன, முழுமையான சுதந்திரம். ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டே வெளியேற வேண்டும், நாம் சுதந்திரமான ஒரு இந்தியாவை பெற வேண்டும் முழுமையாக, அப்படி நம்ம கான்செப்ட். ஆனா அவங்க இந்த ஆகஸ்ட் சலுகையில என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நாங்க இந்தியாவுக்கு இந்த போர் முடிஞ்சோன இந்த ஆகஸ்ட் சலுகை மூலமா அவங்க சொல்றாங்க, இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க டொமினியன் வழங்குறோம். டொமினியன் என்றால் ஆங்கிலேயர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு கீழ் நம்ம ரொம்ப சுதந்திரத்தோட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப டொமினியன் என்றால் முழுமையான சுதந்திரம் அல்ல, ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் நாம் சுதந்திரமாக இருக்கலாம். அது எப்படி சுதந்திரமாகும், அவங்கள நாட்டை விட்டே வெளியேற்றணுங்கிறதா நம்ம எய்ம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, டொமினியன் வழங்குறாங்க. அப்ப இதுலயே ஒரு முரண்பாடு உருவாயிடுச்சு நமக்கு. காந்தில என்ன சொல்லிட்டாரு, இந்த டொமினியன்ங்கிறதே எங்களுக்கு முரண்பாடுன்ட்டார். நான் முழுமையா ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நாங்க சுதந்திரத்தை எதிர்பார்த்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்னடான்னா எங்களுக்கு டொமினியன் கொடுக்குறேங்கிற, டொமினியன் அந்தஸ்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த ஆகஸ்ட் சலுகையில அந்த ஃபர்ஸ்ட் இது ஒரு முரண்பாடு ஆயிடுச்சு. சரி, வேற என்ன ஆகஸ்ட் சலுகையில இருக்கு,
இந்தியர்கள் அரசியல் நிர்ணய சபை அமைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கான்ஸ்டியூஷன் படிக்கும் போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்ம 1934 எம்.என். ராய் அவர்கள் முதலாக ஒரு கோரிக்கை விடுத்தார். அதிலிருந்து அப்படியே வந்து கடைசி 1946 கேபினெட் அமைச்சரவை குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை உருவாயிருக்கும். அந்த அரசியல் நிர்ணய சபை 1946 தான் உருவானுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே 1940 இந்த ஆகஸ்ட் சலுகையில அவங்க என்ன கொடுக்குறாங்க, நமக்கு இந்தியர்கள் அவங்களுக்கான கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நீங்க அமைச்சுக்கலாம். இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க இதுல வந்து நீங்க ஆதரவு கொடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டாவது ஒரு சலுகை. இது ஒரு ஆகஸ்ட்ல கொடுக்கப்பட்ட ஒரு ஆஃபர். மூன்றாவது, வைசிராய் ஆட்சி குழுவில் இந்தியர்களுக்கு இடமளிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்படும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வைசிராய் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு ஆட்சி குழு ஒன்று இருக்கும். அவருடைய குழு, அது அவருடைய சம்பந்தப்பட்டது. அந்த ஆட்சி குழுவில் இந்தியர்களுக்கு நாங்க அதிகமான இடத்தை நாங்க கொடுக்கிறோம். இதனால் வரைக்கும் இந்தியர்கள் அதுல பெரும்பான்மையே இல்லை வைசிராயுடைய ஆட்சி குழுவுல. ஆனா அந்த ஆட்சி குழுவில் நாங்கள் அதிகமான இடங்களை நாங்கள் இந்தியர்களுக்கு நாங்கள் விரிவுபடுத்திக்கிறோம். இதெல்லாம் எப்ப? இதெல்லாம் இந்த போர் முடிஞ்சு சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. அடுத்தது, இந்திய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஆலோசனை குழு நாங்கள் அமைச்சு தரோம். இந்திய பிரதிநிதிகளை மட்டுமே கொண்ட ஒரு ஆலோசனை குழு ஒன்று நாங்க அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, புதிய அரசியலமைப்பு பிரிட்டிஷின் காமன்வெல்த் பகுதியாக செயல்படும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட காமன்வெல்த்னு ஒரு பகுதி இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும். காமன்வெல்த்ங்கிறது நிறைய நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த காமன்வெல்த்துடைய ஒரு அமைப்பின் உறுப்பாக இந்தியா செயல்படும் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. இது பெரிய விஷயமானு கேட்டா ஆமா. என்னன்னா, அப்ப என்ன கட்டுரைகள்ல பத்திரிகைகள்லாம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய காமன்வெல்த் அமைப்புடைய அந்த அமைப்புக்கு இணையாக இந்தியாவை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை ஒரு நல்ல பாசிட்டிவா முன் வச்சாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த காமன்வெல்த்ங்கிறது பிரிட்டிஷ்காரங்க போன்ற நிறைய இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்களுடைய ஒரு அமைப்பு. அதுல வந்து ஒரு உறுப்பாக செயல்பட முடியும் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு நமக்கு கொடுக்குறாங்க ஆஃபர். அடுத்தது, அரசியல் அமைப்பு மாற்றத்தின் போது சிறுபான்மையினரின் கருத்துக்கு முழு கவனம் செலுத்தப்படும். நாங்க கான்ஸ்டியூஷனை நீங்க மாற்றும் போது அதை எழுதுறீங்கல்ல, அதுல சிறுபான்மையினர்களுக்கு தேவையான முழு கவனம், அவங்க என்னெல்லாம் கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்கும் ஃபேவர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை எல்லாமே இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல லின் லித்கோ அப்படிங்கிற அப்போதைய இந்திய வைசிராய் 1940 ஆகஸ்ட் 8ஆம் தேதி அறிவிப்பை வெளியிட்டார். இதற்கு பெயர் தான் ஆகஸ்ட் சலுகை. எதனால வெளியிட்டார்? இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகள், அச்சு நாடுகள் என்று இரண்டு பிரிவினராக உலக நாடுகள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். அதில் பிரிட்டனும் ஒன்று. அந்த பிரிட்டன் நாடு இரண்டாம் உலகப் போரில் சண்டையிடுவதற்காக பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் இருந்த நாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆனால் நாம் அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறத மறுக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஆதரவு கொடுக்க வைக்கிறதுக்காக அப்போதைய இந்திய வைசிராயாக இருந்த லின் லித்கோ இதை வெளியிட்டார். ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் ஆஃபர். அந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல தான் இதெல்லாம் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்ப இந்தியர்கள் ஒத்துக்கிட்டாங்களா? ஆகஸ்ட் ஆஃபர் வந்துருச்சுப்பா, எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு, இல்ல எல்லாமே நமக்கு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல. ஏன் ஒத்துக்கல? ஃபர்ஸ்ட் இதையே நிராகரிச்சிட்டாங்க, இந்த டொமினியனே நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா டொமினியன் என்றால் முழு சுதந்திரம் அல்ல, அப்ப அதே எனக்கு வேண்டாம், உன்னோட ஆகஸ்ட் ஆஃபர் எனக்கு முரண்பாடா இருக்குன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எதையுமே அவங்க முழுசா நம்பல. ஏன்னா இது எதுக்குமே அவங்க லிமிட் கொடுக்கல. அதாவது இப்ப இந்திய அரசு நிர்ணய சபை அமைத்துக் கொள்ளலாங்கிறாங்கல்ல, அது எப்பன்னு அவங்க சொல்லல. அதாவது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் காலம்னு அவங்க எதுவுமே கொடுக்கல. இந்த போர் முடியும் போது இந்த நேரத்துல இந்த டேட்ல நீங்க அமைத்துக்கலாம் அப்படின்னு எந்த விதமான ஒரு கரெக்டான டேட்டை அவங்க இதுல எதுலையுமே ரிலீஸ் பண்ணல. அதனாலேயே அவங்க மேல நம்பிக்கை இல்லாம போனுச்சு. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் இந்த ஆகஸ்ட் சலுகையை காந்தி, நேரு போன்ற தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மற்ற தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் லீக் கூட இந்த ஆகஸ்ட் சலுகை ஏத்துக்கல. முஸ்லீம் லீக் ஏத்துக்கல, ஏன்னா ஜின்னாவும் ஏத்துக்கல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முழு கவனம் அப்படிங்கிறத தாண்டி நாங்க தனி நாடு கோரிக்கையை முன் வச்சிட்டோம். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு கோரிக்கையை நாங்க முன் வச்சிட்டோம், அதுதான் நாங்க பார்க்கிறோம். மற்றபடி நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு கவனம் கொடுக்குறேன்னு சொல்லி அதை பத்தி நீங்க எதுவுமே பேசல, அதனால எங்களுக்கும் இதுல ஈடுபாடு இல்லை அப்படின்னு முஸ்லீம் லீக் கட்சியும் இதை நிராகரிக்கிறாங்க. நேரு, காந்தி போன்ற மற்ற தலைவர்கள், மற்ற அமைப்புகள், இந்திய தேசிய காங்கிரஸ், இவங்க எல்லாருமே அதை ஆப்போசிட் பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஆகஸ்ட் சலுகை நிராகரிக்கப்பட்டது. சரி, இப்ப ஆகஸ்ட் சலுகை நிராகரிக்கப்பட்டுருச்சு, அதை எப்படி காட்டணும்?
இப்ப இரண்டாம் உலக போர்ல ஈடுபடுத்துறேன்னு சொல்லிட்டீங்க, இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். ஆப்போசிட்ல நீங்க அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தீங்க, அதை நாங்க ஏத்துக்கல. அப்ப எப்படி எதிர்ப்பை காட்டுறது? வன்முறையா காட்டக்கூடாது. அப்ப காந்தி முடிவெடுக்கிறாரு, கண்டிப்பா வன்முறையாடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்று நடத்தி 1922 சௌரி சௌரா சம்பவம்னு ஒன்று நடந்து ஒரு 22 காவலர்கள் தாக்கப்பட்டார்கள், இறந்திருப்பாங்க, தீப்பட்டு இறந்திருப்பாங்க. அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தார். அதனால காந்தி என்ன சொல்றாரு, காந்திகிட்ட எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்தை நீங்க அறிவிங்க இந்த ஆப்போசிட் பண்ணி. இப்போ ஆகஸ்ட் ஆஃபர் நம்ம ரிஜெக்ட் பண்றோம், ஆனா இரண்டாம் உலக பொருள் அவங்க நம்மளை இன்வால்வ் பண்ணதை நம்ம ஆப்போசிட் பண்றோம், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் காந்தி எடுக்கிற ஒரு முடிவு தான் அப்ப தனிநபர் சத்தியாகிரகம், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத காந்தி அப்போதுதான் எடுக்கிறார். சரி, தனிநபர் சத்தியாகிரகம்னா என்ன சார் அப்படின்னா, காந்தி யாரை முடிவு செய்கிறாரோ அவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். ஏன் அப்படி பண்றாரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒத்துழையாமை இயக்கத்துல வர்றவங்க எல்லாரையும் அக்செப்ட் பண்ணும்போது சில பேருக்கு அந்த அகிம்சை வழியில் போராட்டம் ஈடுபடுவதற்கான பொறுமை இல்லாமல் வன்முறையில் ஈடுபட்டாங்க, அது ஒரு சண்டையா மாறுச்சு அப்படின்னு காந்தி நினைக்கிறார். அதனால நம்மளே செலக்ட் பண்ணுவோம் யார் பொறுமையா இருப்பாங்க, அகிம்சை வழியில ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி தனிநபராக ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அவங்களை அந்த சத்தியாகிரகத்தில் ஈடுபடுத்துவோம் அப்படின்னு காந்தி முடிவெடுக்கிறாரு. அந்த முடிவின் அறிவிப்புல காந்தி வெளியிடுறார், இது மாதிரி தனிநபர் சத்தியாகிரகத்தை நாங்க நடத்துறோம் அப்படின்னு 1940 காந்தி வெளியிட்டார். இங்க பாருங்க, காந்தி என்ன பண்றாரு, ஆகஸ்ட் அறிவிப்பை எதிர்த்து தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். சரி, ஓகே, அவரு தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குறாரு. முதல் சத்தியாகிரகியாக அவர் யாரை தேர்வு செஞ்சார்? இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தனிநபர் சத்தியாகிரகம் என்ற அறிவிப்பை காந்தி வெளியிட்டார். ஓகே, யார முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக அறிவித்தார் அப்படின்னா ஆச்சாரியா வினோபாபாவே. இவரை தான் முதல் சத்தியாகிரகியாக காந்தி தேர்வு செய்தார். ஓகேவா? இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக காந்தி யாரை தேர்வு செய்தார்? ஆச்சாரியா வினோபாபாவே. சோ இவர் எப்ப தொடங்குறாரு? 1940 அக்டோபர் 17ஆம் நாள் வார்தாவுக்கு அருகே உள்ள பவுனார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த பிரச்சாரத்தை செய்து துவக்கினார். அதை துவக்கின கொஞ்ச நாள்லயே, அதாவது அக்டோபர் 21ஆம் தேதியே அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் சிறை தண்டனை பெற்றார். சோ முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக காந்தியால் தேர்வு செய்யப்பட்டவர் வினோபாபாவே. அவரு 1940 அக்டோபர் 17ஆம் நாள் எந்த இடத்துல, கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா பக்கத்துல சொல்லுவாங்க, வார்தாவுக்கு அருகே பவுனார் அப்படிங்கிற இடம். இது புக்ல இவ்வு போட்டிருப்பாங்க, பவுனார் அப்படின்னு இருக்கும். சோ பவுனார் கிராமத்துல பிரச்சாரம் அவங்க தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ண ஒரு சில நாட்கள்ல, அதாவது அக்டோபர் 21ஆம் தேதி அவர் கைது பண்ணி 3 மாதம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. சரி, ஓகே, சரி, தனிநபர் சத்தியாகிரகம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார்? அவர் தனிப்பட்ட முறையில போய் போராட்டம் பண்ணுவாரா? எப்படி பண்ணுவாரு? அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது எப்படி பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது காந்தி என்ன சொல்லுவாரு, ஒரு தனிநபரை சூஸ் பண்ணிடுவார். இப்ப வினோபாபாவை சூஸ் பண்ணிடுவாரு. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, இவங்க எங்க அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை போராட்டத்தை பண்ண போறாங்கிற இடம், தேதி, டைம் எல்லாத்தையுமே அந்த மாவட்டத்துடைய காவல் அலுவலகத்துல பதிவு பண்ணிடுவாங்க. அதை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போய் அந்த டேட்ல அந்த டைம்ல ஒரு முழக்கத்தை அறிவிப்பாங்க. என்ன முழக்கம் அப்படின்னா, இந்த போரில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு நாங்கள் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த விதத்திலும் நாங்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்கல. என்ன சொல்றாங்க, நாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு உடல் அளவிலும் நாங்க போய் சண்டை போடுறது அதுலயும் நாங்க இல்ல, மனதாரையும் நாங்க இதுல ஈடுபடல, எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்றாங்க. அந்த அறிவிப்பை அவர் சொல்லணும். அந்த இடத்துல இப்ப வினோபாபா இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த டேட்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பிரச்சாரத்தை அறிவிப்பார், இதை தான் பேசுவார். இதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு, நாங்க வன்முறையை விரும்புவதில்லை, அகிம்சை வழியில் எந்தவித போரையும் நாங்க ஆதரிக்கலங்கிறாங்க. அதாவது இரண்டாம் உலக போருக்கு நாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த போரை நாங்க ஆதரிக்கலங்கிற, இந்த இரண்டாம் உலக போரை நாங்க ஏத்துக்கல. ஏன்னா போர் என்பது சரியான ஒரு விஷயம் கிடையாது, மக்கள் அதில் இறந்துருவாங்க, அதனால இதையும் நாங்க ஆதரிக்கல அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை அந்த இடத்துல போய் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த கட்டமாக அவர்களை காவல் நிலையத்திலிருந்து வந்து கைது பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். என்ன நடக்கும் அப்படின்னா, தனிநபர் சத்தியாகிரகியாக ஒருத்தர் தேர்வு செய்யப்படுறார்,
அவர் அந்த இடத்த மென்ஷன் பண்ணிடுவாரு. அந்த இடத்துல போய் இந்த வாசகத்தை பதிவு பண்ணுவாரு, சத்தமாக பதிவு பண்ணுவாரு. அப்போ அவரை போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. அப்ப அடுத்த தனிநபர் உள்ள வருவாரு. இப்படிதான் தனிநபர் சத்தியாகிரகிகள் அடுத்தடுத்து உள்ள வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதை ஒரு கட்டத்தில் பயங்கரமா ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படிதான் வினோபா பாபாவே முதல்ல கைது செய்யப்படுறாரு. ஸோ இவருக்கு அடுத்ததாக இரண்டாவது சத்தியாகிரகியாக யார காந்தி தேர்வு பண்ணாரு அதையும் பார்த்திடலாம். இரண்டாவதாக ஜவஹர்லால் நேரு அவர்களை தான் தேர்வு செய்யப்பட்டார். முதல் சத்தியாகிரகியாக வினோபா பாபாவே தேர்வு செய்யப்பட்டார். அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு, இவரும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 கைது பண்றாங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுக்குறாங்க. உள்ளதிலேயே இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதுல உள்ளதிலேயே நிறைய நாட்கள் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டது இவருக்கு தான், ஜவஹர்லால் நேரு தான். ஆனா அதுக்குன்னு ஒரு 4 ஆண்டு உள்ள இருந்திருப்பாரான்னு கேட்டா இருந்திருக்க மாட்டாங்க, இடையிலே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா 4 ஆண்டு சிறை தண்டனை இவர் பெறாரு. இரண்டாவதாக போன நேரு அவர்கள். மூன்றாவதாக யாருன்னு கேட்பாங்க. மூன்றாவதாக பிரம்மதத் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார், சரிங்களா? பிரம்மதத் இவர் தான் மூன்றாவதாக உள்ள போயிருப்பார். இவர் தான் மூன்றாவதாக தனிநபர் சத்தியாகிரகிக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாரும் அடுத்தது இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் வினோபா பாபாவே, அடுத்து ஜவஹர்லால் நேரு, அடுத்து பிரம்மதத், அடுத்தது பட்டேல், அடுத்து சுபாஷ் சந்திர போஸ். இவங்க எல்லாரும் அடுத்தடுத்து தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாங்க, எல்லாரும் கைது பண்றாங்க, சரிங்களா? இதே மாதிரி தான் அப்படி கண்டினியூவா நடக்குது. கிட்டத்தட்ட 1941 இறுதி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேர் வரை இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது 30,000 பேர் வரைக்கும் இதில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற பதிவும் கொடுக்குறாங்க. 1940 ஆகஸ்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அதே 1940 எண்டிலேயே ஃபர்ஸ்ட் முடிஞ்சதாக அறிவிச்சார் காந்தி, இதை நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. ஆனா திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணி 1941 எண்டு வரைக்கும் கொண்டு போயிருப்பார். திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, ஏமரி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போதைய இந்திய விவகார செயலர் அப்படிங்கிற பதவியில இருந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போராட்டத்தை வருந்தத்தக்கது, அறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஏமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் இந்திய விவகார செயலர், சரிங்களா? என்ன பதிவு பண்ணியிருக்காரு? இந்த போராட்டத்தை வருந்தத்தக்கது, அறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக இது ஒரு பலவீனமான கிளர்ச்சி அப்படின்னு யாரு பதிவு பண்ணது? BR நந்தா அப்படிங்கிறவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவுட் சோர்ஸ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிறது, வெளியில இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணது. ஓகேவா? அதுக்கப்புறம் 1941 ஜூலை லின்லித்கோ அப்படிங்கிறவர் மேலும் 5 இந்திய பிரதிநிதிகளை சேர்த்து தனது ஆட்சிக்குழுவை விரிவுபடுத்தியதாக அறிவித்தார். எப்ப? 1941 ஜூலைல அந்த லின்லித்கோ இருக்காரு, அவர் என்ன பண்றாரு? நான் சொன்னதை செஞ்சும் காட்டுறேங்கிற மாதிரி ஒரு 5 பேரை எக்ஸ்ட்ராவா ஒரு குழுல இந்தியர்களை சேர்க்கிறாரு. அது மூலமா என்ன பண்றாங்க? எப்படியாவது இந்தியர்களை அமைதிப்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்க. அதோடைய ஒரு தாக்கம் தான் லின்லித்கோ ஒரு 5 பேரை அவருடைய ஆட்சிக்குழுல ஜாயின் பண்றாரு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துல இந்த தனிநபர் சத்தியாகிரகம் ஒருவராக வரார்கள். அப்படி இப்படியே கைது செய்யப்பட்டு 1941 எண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை நாங்கள் கைவிடுறோம், இதை கம்ப்ளீட் பண்றோங்கிற அறிவிப்பை காந்தி வெளியிட்டார். ஓகேவா? லின்லித்கோ அப்படிங்கிறவர் 1941 டிசம்பர் 3 அனைவரையும் விடுதலை செய்தார். 1941 டிசம்பர்ல இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் கைது பண்ணவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1941 டிசம்பர் 30 பர்தோலி அப்படிங்கிற இடத்துல நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூடி தனிநபர் சத்தியாகிரகத்தை நாங்கள் விலக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடியே காந்தி சொல்லியிருப்பாரு. ஆனாலும் காங்கிரஸ் ஒரு செயற்குழு கூட்டி 1941 டிசம்பர் 30 இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை நாங்கள் விலக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு அதுல இருந்து விலகி அதை அறிவிக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது, இதனால் ஆங்கிலேய அரசு உடனடியாக இந்தியாவுக்கு சில அரசியல் சலுகையை வழங்குவதற்கு முன் வந்துச்சு. இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை அவங்க விளக்குவதாக அறிவித்ததற்கு பின்பு நமக்கு சில சலுகைகள் தரத்துக்காக ஆங்கிலேயர்கள் முன் வந்தார்கள். அந்த சலுகையை தருவதற்காக என்ன சலுகையை தரலாம் என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு கமிட்டியை அமைச்சு விட்டாங்க, நம்ம ஊருக்கு அமைச்சு விட்டாங்க. அந்த கமிட்டி தான் கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 மார்ச் 22 இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு, சரி இந்த பிரச்சனை முடியுது, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு ஃபேவரா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புக்கு வரத்துக்கு
ஒரு குழுவை நம்ம ஊருக்கு அமுச்சு விடுறாங்க. அந்த குழு தான் 1942 மார்ச் 22 நம்ம ஊருக்கு வந்த கிரிப்ஸ் தூதுக்குழு. இதோட இந்த கதை முடியும். இதோட இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தோட எண்டு இதுதான். சரி சார், தமிழ்நாடை பத்தி எதுவுமே பார்க்கலையே, பார்த்துருவோம். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாடை பத்தி நம்ம இதுல பார்த்துடணும். என்னன்னா, தமிழ்நாடு தனிநபர் சத்தியாகிரகம். இப்போ சத்தியாகிரகத்துல ஆச்சாரிய வினோபாபாவே ஃபர்ஸ்ட் தேர்வு செய்யப்பட்டார். அது நமக்கு இந்தியா லெவல். ஆனா தமிழ்நாட்டுல முதலாக யாரு சிறைக்கு சென்றது? இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு முதலாக சிறைக்கு சென்றது யார் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தில் சிறைக்கு சென்றவர் TSS ராஜன். டாக்டர் TSS ராஜன் அவர்கள் தான் இதுல சென்றிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றவர் யாருன்னு கேட்பாங்க. TSS ராஜன். சரிங்களா? டாக்டர் TSS ராஜன் அவர்கள் தான். ஓகே, அடுத்தது காமராஜர் பட்டியலை தயாரித்துக் கொண்டு காந்தியை சந்திக்க சென்ற போது கூடூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அதாவது காமராஜரும் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாரு. அவர் ஈடுபடும் போதே இன்னும் யாரெல்லாம் ஈடுபடுறாங்கிற அந்த பட்டியலை தயாரிச்சுக்கிட்டு காந்தியை நேரில் சந்திக்கிறதுக்காக போகும்போது இடையிலேயே அவரை கைது பண்றாங்க. எங்க அப்படின்னா கூடூர் புகைவண்டி நிலையத்துல அவரை கைது பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைதானவர்கள் சிறைக்கு சென்றவர்கள் யார் அப்படிங்கிற சில முக்கியமான நபர்களை சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி அவர்கள், டி பிரகாசம் அவர்கள், எஸ் ராமநாதன், டாக்டர் பி சுப்பராயன், எம் பக்தவச்சலம், PS குமாரசாமி ராஜா, மாப்போ சிவஞானம், நீலாவதி ராமசுப்பிரமணியம். ஸோ இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றவர்களில் முக்கியமானவர்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நான் முக்கியமானவர்கள் அப்படின்னு கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த தமிழ்நாட்டுடைய தனிநபர் சத்தியாகிரகத்துடைய டீட்டெயிலும் முடிஞ்சிருச்சு. இதோட கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு இதை எப்படி முடிக்கணும்னு சொல்றேன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆகஸ்ட் சலுகை, தனிநபர் சத்தியாகிரகம், இது ரெண்டுத்துக்கு என்ன லிங்க் இருக்கு? இரண்டாம் உலக போர் அப்படிங்கிற ஒரு போர் 1939 இருந்து 1945 வரைக்கும் நடக்குது. அந்த இரண்டாம் உலக போர்ல ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியா ஆதரவு தருவதாக அவங்க நம்ம கேட்காமலே அறிவிக்கிறாங்க. அதை எதிர்த்து காந்தி, நேரு, பட்டேல் இன்னும் எல்லா தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதை சமாளிக்கிறதுக்காக அப்போதைய இந்திய வைசிராய் லின்லித்கோ ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை 1940 ஆகஸ்ட் 8 ரிலீஸ் பண்றாரு. அந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே நமக்கு செட் ஆகல, அதை நம்ம வேணான்னு சொல்லி அதை எதிர்க்கிறோம். அதை எதிர்ப்பதை அதை காட்டுறதுக்கு தான் தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி தொடங்கினார். அப்படி அவர் தொடங்கும் போது முதலாக அவர் தேர்வு செஞ்ச நபர் யாரு அப்படின்னு கேட்டா வினோபாபாவே. அவர் தான் முதல்ல. ரெண்டாவது நேரு அவர்கள், மூன்றாவதாக பிரம்மதத், அடுத்து வல்லபாய் பட்டேல், அடுத்து சுபாஷ் சந்திர போஸ். இப்படியே ஒரு ஆர்டர்ல எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இதுல முதல்ல கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டா டாக்டர் TSS ராஜன் அவர்கள். அதே ஓகேவா? அதே மாதிரி காமராஜர் பட்டியலை தயாரித்து கொண்டு போகும்பொழுது கூடூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்படுறார். ஸோ இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் தனிநபர் சத்தியாகிரகத்தில் நடக்கும். ரொம்ப அகிம்சை முறையில் எந்தவித சண்டையும் இல்லாமல் இது நடக்கணும். இதை 1941 எண்டில் காங்கிரஸ் ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டி இதுல இருந்து விலக்கி கொள்றோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1942 வெள்ளையனே வெளியேறக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அதன் விளைவாக தனிநபர் சத்தியாகிரகம் நடந்துச்சு. ஸோ தனிநபர் சத்தியாகிரகம் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க? இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிற இந்த தூதுக்குழுவை அமைத்து இதை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கிறது நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இதோட இது முடியுது. சரி, ஓகே. இது புக்கில் எங்க கவர் ஆகுது அப்படின்னா 12th புக்கை எடுத்து பாருங்க. 12th வரலாறு ஹிஸ்டரி புக். உங்களோட 12th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம்னு ஒரு லெசன் இருக்கும். இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் 2 பேஜ் இதுதான். இப்ப நம்ம பார்த்த இந்த ஆகஸ்ட் சலுகை இதெல்லாம் டீட்டெயிலா எங்க கொடுத்திருப்பாங்க? 12th புக்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ சொன்னதில் பாதி அதில் இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் வெளியில் உள்ள அவுட் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ 12th புக் ஹிஸ்ட்ரி புக் எடுத்து பாருங்க. அதுலேயும் இருக்கும், 10th புக்லையும் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஓகேவா? ஆனால் 12th புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அதோடைய ஃபர்ஸ்ட் 2 பேஜில் பாருங்க, இது அப்படியே இருக்கும்.
ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி இனிமே இந்த ரிட்டன் பை ஜேடி அப்படிங்கிற கான்செப்ட்ல சின்ன சின்ன கண்டென்ட் எடுத்து ரொம்ப டீட்டெயில்டா அதில் என்ன கேட்டிருக்காங்க, அது புக்கில் எங்க இருக்கு, அதை பத்தின அவுட் சோர்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். இது தமிழ், ஜிஎஸ், அப்புறம் மேக்ஸ், இது எல்லா சப்ஜெக்ட்டுமே இது உள்ள வரப்போகுது. இன்க்ளூட் மேக்ஸ் கண்டிப்பா வரப்போகுது. கண்டிப்பா இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த ரிட்டன் பை ஜேடி வீடியோ நிறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா யூடியூப்ல படிக்கிறவங்க தாராளமா இதை யூஸ் பண்ணி நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.